கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவின் திட்டத்தில் நாம் என்ற இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் வாழ்த்துதலை சொல்லுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலாக ஆகிறது நாங்கள் புதிய வெளியீடுகளை விட்டு. ஆனால் தேவன் இந்த நாளில் மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை எழுதும்படியாய் தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் அநேக காரியங்களை நம்ம உலகத்தில் பார்த்துட்டு வரோம். ஆனால் விசேஷமாக தேவன் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு வைத்திருக்கிற வித்தியாசங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நம்ம போல வெளியேற பெற்றவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. சில அநேக காரியங்கள் உண்டு. சில முக்கியமான காரியங்களை மாத்திரம் நாங்கள் இதில் தொடர்ந்து எழுதி போட ஆரம்பித்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கு உள்ள வித்தியாசங்களை தான் நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த 50வது நாளில் சீனாய் மலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்க இறங்கினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது இயேசு மரித்து 50வது நாளில் பெந்தகோஸ்தே என்ற நாளில் சீஷர்கள் மத்தியில் இறங்கி வந்ததை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஆவியானவரை கொண்டு நியாய பிரமாணங்களை கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எந்த நியாய பிரமாணங்களை ஆவியானவரை கொண்டு எழுதினாரோ அதே ஆவியானவரையே நமக்கு கொடுத்து விட்டார். இந்த இடத்துல பார்க்கிறோம் உபதேசங்களை. பழைய ஏற்பாட்டில் அநேக உபதேசங்களை கொடுத்தார். ஆனால் இந்த இடத்துல உபதேசியராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு கொடுத்து விட்டார். 4வதாக நாம் பார்க்கிறோம், இங்கு தேவனுடைய பிரசன்னம் மலையில் இறங்கி வந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயமாகிய நமக்குள்ளே அவருடைய பிரசன்னம் இறங்கி வர செய்தார். பழைய ஏற்பாட்டில் வழி காட்டும்படி இறங்கி வந்தார். புதிய ஏற்பாட்டில் நம்மை வழி நடத்தும்படி இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கிறோம் ஜனங்கள் அக்கினிக்கு தூரமாக விலகி நின்றார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நம் ஒவ்வொருவரையும் தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினி ஜுவாலையாகவே மாற்றிவிட்டார். அப்போ பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் மனுஷன் செய்ய முடியாத இருந்துச்சோ புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் நாமத்தினால அதை அத்தனை காரியங்களையும் நாம் செய்யும்படி தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அது மாத்திரம் அல்லங்க, இந்த பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் தேவன் வித்தியாசமாக மாற்றி வைத்திருக்கிறார். அதைத்தான் சில காரியங்களை இன்னும் அநேகம் உண்டு. ஆனால் சில காரியங்களை மாத்திரம் இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறோம். எப்படி 50வது நாளில் இஸ்ரவேல் ஜனங்க விடுதலை பெற்று வந்தாங்களோ அதே போல் 50வது நாளில் இயேசு கிறிஸ்து மரித்து நமக்காக அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி தந்தார். ஆவியானவரை கொண்டு நியாய பிரமாணங்களை கொடுத்தார். அந்த நியாய பிரமாணங்களை எழுதின ஆவியானவரையே நமக்கு கொடுத்து விட்டார். உபதேசங்களை கொடுத்து கீழ்ப்படிய சொன்னார். உபதேசியராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்து விட்டார். அநேக காரியங்கள் உண்டு. நம்ம இன்னும் அநேக காரியங்களை இதன் வழியாக கற்றுக்கொள்ளலாம். இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நமக்கு தேவையானவர் ஒருவர் மாத்திரம். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவராக இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா நான் போன பின்பு உங்களை தேற்றும்படியாய் தேற்றரவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். சொன்னவர் வாக்கு மாறாதவர் தேற்றரவாளனை அனுப்பினார். இன்றைக்கு அந்த ஆவியானவரை அறிந்து கொள்ளாமல் மனம் போன போக்கில் ஜனங்கள் வாழ்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்காக செய்த தியாகங்கள் அநேகம் உண்டு. அதைத்தான் இந்த பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் இருக்கிற வித்தியாசங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு பாடத்தில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து இந்த வெளியீடுகள் வர நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. தேவன் தாமே உங்கள் அனைவரையும் இந்த பாடத்தின் வழியே ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஆமேன். நன்றி.